வர சொல்லதான் கீழே விழுந்து கை ஒஞ்சிச்சு. அழுதுருவோம். அவ்வளோ ஒரு மனபாரத்தோட இருக்கிறோம் நாங்க இங்க. குழந்தைங்களெல்லாம் விட்டு வந்து உட்காந்து இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு யாருமே இல்லது. எனக்கு புருஷன் கூட கிடையாது. எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்ல. எங்க குழந்தைங்களை பாக்குறதுக்கு யாருமே இல்லை. நாங்க இங்கே தான் இருக்கிறோம். எல்லாரையும் கையில போச்சு, எல்லாரையும் சுட்டி கையில வச்சுக்கினாரு தலைவர். எங்களை என்ன பண்ணிட்டு போறதே தெரியல. இவ்வளவு பிள்ளை குட்டிங்களை விட்டுட்டு இவ்வளவு வேதனையோட வந்து ஜனம் உட்காந்து இருக்கிறப்பா அவர் எதுவுமே காதுல போட்டுக்க மாட்டாருன்னா அப்புறம் என்ன? துண்ண சோறு இல்ல, பாத்ரூம் வசதி இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிறோம். நாங்க கையில கடிச்சா அப்படியே எங்களுக்கு அப்படியே ஒண்ணும் இல்லாமனுக்குது. அவ்வளவு வெறியாகுது. ஆதங்கன்னா எங்களுக்கு டென்ஷன் ஓவராகுது. இந்த ஆட்சியில மனசாட்சிக்கு ஒண்ணு கிடையாதுதான். 15 வருஷமா கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த உதவும் யாருமே பார்க்காத இருக்கிறாங்க. அது ரொம்ப வேதனையா இருக்குது எங்களுக்கு. விட்டா அழுதுருவோம். அவ்வளோ ஒரு மனபாரத்தோட இருக்கிறோம் நாங்க இங்க. குழந்தைங்களெல்லாம் விட்டு வந்து உட்காந்து இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு யாருமே இல்லது. எனக்கு புருஷன் கூட கிடையாது. அவ்வளோ கஷ்டத்துல நாங்க இங்க வந்து ராவும் பகலும் நான் இங்க இருக்கிறேன். எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்ல. எங்க குழந்தைங்களை பாக்குறதுக்கு யாருமே இல்லை. நாங்க இங்கே தான் இருக்கிறோம். எங்க பேர குழந்தைக்கு வீசிங்க இன்னைக்கு. அவனை தூக்கின்னு வந்து இன்னைக்கு வீசிங்க போய் பப்பா சீட்ல நீங்க உட்கார வச்சுன்னு இருக்கிறேன் நான். கேட்க மாட்டாங்களே. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க எதுக்குமே முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட அப்ப மட்டும் கேட்டுன்னு வந்தாங்க, வீடு வீடா ஓட்டு போடுமான்னு. ஓட்டு போட்டு பதிவுல ஏற்ற பேர் எங்களை கீழே தரமட்டத்துல ஆக்கி விட்டாரு. நாங்க என்ன இருக்கப்பட்டவங்களா? நாங்க இல்லாத இருக்கப்பட்டவங்களா இருந்து எங்களுக்கு தேவையே கிடையாது. வேலைன்ட்டு வீட்டுல உட்காந்து சோறு தூணுவோம். நாங்க இந்த வேலையை நம்பிதான் நாங்க சோறு தூண்டுறோம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். நல்லது கட்டுதான் சரி. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் இதை நம்பி. எல்லாரையும் கையில போச்சு, எல்லாரையும் சுட்டி கையில வச்சுக்கினாரு தலைவர். எங்களை என்ன பண்ணிட்டு போறதே தெரியல. காலி பண்ண கொடுக்க சொல்றாராம். போராட்டம் முடியாது, நாங்க காலி பண்ணி கொடுக்குறதா இல்ல. இதுல எதுனா ஒரு உயிர் போனாதான் அவருக்கு முடியும்னா அதுவும் தயாரா தான் இருக்கிறோம் நாங்க. இவ்வளவு பிள்ளை குட்டிங்களை விட்டுட்டு இவ்வளவு வேதனையோட வந்து ஜனம் உட்காந்து இருக்கிறப்பா அவர் எதுவுமே காதுல போட்டுக்க மாட்டாருன்னா அப்புறம் என்ன சொல்லுங்க? துண்ண சோறு இல்ல, பாத்ரூம் வசதி இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிறோம் நாங்க. அது அவர் கண்ணுக்கு தெரியலன்னா அப்புறம் ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்களா? ஓட்டு கேட்க எப்படி வருவாங்க? மக்களை தேடிக்கணும். காரியத்து போக மாட்டாங்களா ஓட்டு கேட்க வந்தா? எல்டிசி சார்பாக தான் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்றாங்க. அந்த பாரதி அண்ணன் இல்லைன்னா நாங்க இல்ல. இப்போதைக்கு அவர் தான் எங்களுக்கு கடவுள் மாதிரிக்கிறாரு. ஓட்டு போட்டு அமைதியா உட்காந்துக்கிறாரு. சும்மா வந்த மனுஷன் யாரோ நல்லா இருக்கணும் ஒரு புள்ள குட்டிங்கெல்லாம் அவர் தான் இப்ப எங்களுக்கு வாதாடினு உட்காந்துக்கிறாரு. கையில கடிச்சா அப்படியே எங்களுக்கு அப்படியே ஒண்ணும் இல்லாமனுக்குது. அவ்வளவு வெறியாகுது. ஆதங்கன்னா எங்களுக்கு டென்ஷன் ஓவராகுது. ஓட்டு கேட்க வரப்ப 1000 பேர் வர்றாங்க. மூலம் தாழ்த்தோட வர்றாங்க. இப்ப ஒருத்தர் கூட வரலையே. எப்படி சும்மாக்கிற ரோட்ல போறவங்கலாம் வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அது சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வாங்கி வந்து போகிறாங்க. ஆனா அவங்க நல்லா இந்த கட்சியில துண்டுறவங்க வரமாட்டாங்க. ஒருத்தர் கூட எவ்வளோ சாப்பினேன், ஒருத்தர் 2 பேர் சாப்பிடல. எவ்வளோ கோடி ஜனம் உட்காந்துக்குது. அவ்வளோ சாப்பிட விடுறாங்க. இதெல்லாம் யாருக்கு வரும்? இல்லையே, எதுவுமே கேட்கலையே, எதுவுமே சொல்லலையே. ஏதாச்சும் வந்து நாங்க கேட்கற கேள்விக்கு பதில் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே கொடுக்காத ஊமை தோற மாதிரி உட்காந்து இருந்தா எப்படி? காபி வாங்கி குடிக்க கூட கெதியில அது உட்காந்துக்கிறோம்ப்பா. காயில இருந்து நாங்க விஜய் கட்சிக்காரர் வந்து விஜய் வந்து எப்ப வந்தூர் விஜய் அவர் வந்து டெய்லி வந்து சோறு போடுறாங்க விஜய் கட்சிக்காரங்க. சீமான் வந்து பேசுறாரு. அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் நல்லா இருக்கும் போல. ஒரு எதிர்கட்சியா வந்திருந்தா கூட எங்களுக்காக சீமா வாதாடுவாரு. மனசாட்சி இல்லதான். இந்த ஆட்சியில மனசாட்சிக்கு ஒண்ணு கிடையாதுதான். போர்ட்டல் வருதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க சீக்கிரமா இந்த போர்ட்டலை கைவிடணும். உங்களால டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சொல்லி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க. ரொம்ப சீக்கிரமா இது பண்ணிடுங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டல் வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஆதரவு கொடுக்குறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம், ஹவுசிங் போர்டு கொடுக்குறோம், இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க இப்பயே கலைஞ்சு போயிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதைதான் நாங்கள கேட்கறோம். இவ்வளவு அறிவிக்கிறீங்க. இப்ப வந்துட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் தாங்க எங்களுக்கு கோரிக்கையே. இத்தனை பேர் இத்தனை நாள் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா எங்களுடைய அடிப்படை என்ன? எங்க வேலைக்கு ஏத்த அங்கீகாரம் வேணும். நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு அடிப்படையான அங்கீகாரம் வேணும்ட்டு நாங்க கேட்கிறோம். எங்க வேலைக்கு உண்டான அங்கீகாரத்தை தான் நாங்க கேட்கிறோமே காண்டி நாங்க எந்த அதிகாரமும் நாங்க பண்ணலங்க. எங்க அரசியலும் நாங்க பேசலங்க. எங்களுக்கு அரசியலும் தேவை கிடையாது, எங்களுக்கு அதிகாரமும் தேவை கிடையாது. நாங்க கேட்கறது என்னன்னா எங்களுக்கு அடிப்படையான அங்கீகாரம், எங்க வேலைக்குரிய அங்கீகாரத்தை தான் நாங்க கேட்கிறோம். வேற எதையும் நாங்க கேட்கல. சுதந்திரம் இல்லாமல் நிரந்தரம் இல்லை. சுதந்திரம் எங்களது பிறப்புரிமை. இப்போ வர சொல்லதான் கீழே விழுந்து கை ஒஞ்சிச்சு. இல்லையே போக முடியும். எனக்கு வேலை வேணுமே. எனக்கு வேலை வேணுன்றதுக்கோசம் தான் அந்த 12 நாளாக இங்கே உட்காந்துங்கிறேன். இந்த கை வலியில கூட எனக்கு வேலை இல்லாத வீட்டு வாடகை கட்டணும், நான் கரண்ட் பில்லு கட்டணும். எப்படி கட்டுறது? சொன்னதை செய்யிட்டோம், நாங்கள் போயிடுறோம்.
நாங்க போய் இங்க எல்லா வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஏன் உக்காந்துங்கிறோம். கை ஒன்றை கைக்கு போய் கட்டு போட முடியாத இங்க உக்காந்துங்கிறோம். இவரு எங்க வேலையை நிரந்தரம் பண்ணிட்டோம், நாங்க போயிடுறோம் இந்த இடத்த விட்டு. அது வரல நாங்க போக மாட்டோம், நாங்க இங்கதான் இருப்போம். ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, உங்களுக்கு 10,000 தரேன், வீடு தரேன், வாங்க அப்படின்னு சொல்லி எங்க தோழர்கள் 4 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, வாழ்வோ இதோ அவங்க கூட நாங்க வேலை பார்த்துட்டு இவ்வளவு நாள் நாங்க அங்க அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு ஒரே வார்த்தை. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த மாநகராட்சி வேலையை எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னா இந்த இடத்துல வந்து நாங்க இருக்கிறோம். எங்க அடையாளம் சென்னை மாநகராட்சி அடையாளத்தை தான் இப்ப நீங்க இருக்கீங்க. இந்த பேட்டி சேனல் இருக்கு, உங்க அடையாளம் எது? இதுதானே எங்க அடையாளம். எது இதுதானே. இங்க தானே போராடணும். அதனால போராட்டக்காலம் வந்து போராடின்னு இருக்கும். உள்ளாட்சித்துறை மினிஸ்டர் யாரு? KN நேரு. அவர் வராம PK சேகர் பாபு அவர் கட்டுப்பாடுல, சென்னை மாநகராட்சி அவர் கட்டுப்பாடுல இருக்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. இது வந்து என்ன ஒண்ணுன்னா, மேயர் பிரியா கம்முன்னு அவர் பார்த்துன்னு நிக்கிறாங்க. தகுதி இல்லாத மேயர் தான். தகுதி இல்லாம மேயர்னா நீ சொல்லி கொடுத்தாலும் கூட நான் பேசிடுவேன். அது மாதிரி சொல்லி தராங்க அவங்களுக்கு. பான்ஸ் பவுடரா இதெல்லாம் கேட்குறாங்கல்ல, பான்ஸ் பவுடரா இதெல்லாம் கேட்டாங்க. ஆனா சென்னை மாநகராட்சி வேலை செய்யும்போது அவங்களுக்கு தெரியும், இத்தனை நாள் இருக்கிறாங்கன்னா ஒரு சாப்பாடு தண்ணி கூட எங்க மக்களுக்காக நாங்களே வந்து ஒரு டிவிஷனா நீங்களே நம்ம பார்த்துக்கலாம் சாப்பாடு தண்ணி. அதுக்கு அடுத்தது ஒரு வீரியமிக்க போராட்டம் களம் வந்த பிறகுதான் எல்லா மக்களும் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லா இதுவும் போடுறாங்க. முக்கியமா என்ன ஒண்ணுன்னா, டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க சங்கிலி போராட்டம் அறிவிச்சோம். அதுக்கு வந்து 300 பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு கைதானாங்க, 4 மாவட்ட செயலாளர் முதல் கொண்டு. இது வந்து ஏன் சொல்றேன்னா, ஆட்சியில ஓட்டு வாங்காத முன்னாடியே இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா, ஓட்டு போட்டு வந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க அது நினைங்க. ஏன்னா திருமாவளவன் அண்ணன் நைட்டு 11 மணிக்கு வராரு, வந்து எங்களுக்காக பேசினாருன்னா. அதுக்கு அடுத்தது பேசிட்ட பிறகு சரி அவர் எதனா முடிவு எடுக்கிறாருன்னா அதுவும் இல்லை. ஏன்னா கூட்டணி தனிச்சு செயல்படுத்த முடியல. இப்ப கூட நம்பிதான் இருக்கிறோம். எங்களுக்கான விடியாத ஆட்சி தான் இப்ப கூட தராங்க. விடியல் ஆட்சின்னாங்க, விடியாத ஆட்சி தான். ஏன்னா எங்க வீடு எது தெரியுமா? இப்ப டே நைட்டு. இப்ப நான் ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இதுதான் என் வீடு. என் வீடு 77. ஏன்னா அந்தந்த இடத்துல வார்டு நம்பர் எல்லாம் இருக்கு பாருங்க. 7 கட்டமா நடந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. இப்போ 7 கட்டமான பேச்சுவார்த்தை எங்க தலைமைகள் சொன்னது போல அது ஒரு தோல்வியில முடிஞ்சதாக தான் உணரப்படுது. நாளை வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. வழக்கு மன்றத்தோட தீர்ப்புக்காக எதிர்நோக்கி இருக்கு. ஆமா, இன்னைக்கு வேலைக்கு அது தொடர்பா விரிவா எங்க தலைமைகள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வேலைக்கு போறதா இல்லை, எங்க கோரிக்கைகள் நிறைவேறும் வர 31/7/2025 என்ன நிலையில தொடர்ந்தோமோ அதே நிலையில மீண்டும் நாங்க தொடரணும்ன்றது தான் எங்க கோரிக்கை. அந்த நிலைக்கு எங்களை கொண்டு போனாங்கன்னா நாங்க வேலைக்கு வர தயாரா இருக்கோம். இல்லைன்னா போராட்டத்தை தொடருவோம். கோரிக்கை நிறைவேற வர தொடரும். அரசு சைட்ல இருந்து எங்களை வேலைக்கு வர்றதை தவிர வேற எதுவுமே சொல்லலாம். அரசோட வர்க்க சார்பை தான் காட்டுது. மந்திரிகள் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்க, முடிவு ஒண்ணும் தெரியலையே, முடிவு ஒண்ணும் வரலையே. ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத், LTUC ஜிந்தாபாத், AICCTU ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். தொடருமே தொடருமே போராட்டம் தொடருமே. மாநகராட்சி முற்றுகை, மாநகராட்சி அலுவலகம் குடியேறும் போராட்டம், பகல் இரவு போராட்டம், கொட்டு மயிலும் போராட்டம் தொடருமே தொடருமே.